சீனா போலிகளின் ஒரு நாடு. எந்த ஒரு நேரத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு பொருளை நீங்கள் காணிச்சிங்கன்னா அடுத்த நாள் இப்படி ஒரு பொருளை அவன் டூப்ளிகேட் தயாரித்து கொண்டு வந்திருப்பான். அந்த அளவுக்கு போலிகளை தயாரிக்கும் ஒரு நாடு தான் சீனா. ஆனால் அதே சீனா இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அசுரனாக மாறி நிற்கிறது. இந்த ஒரு தருணத்தில் எல்லா நாடுகளுமே லாக்டவுனில் நிற்கிற இந்த ஒரு நேரத்தில் சீனாவை வளர விட்டு விட்டோம் என்றால் வரப்போகும் 50 வருடங்கள் சீனாவின் ஆட்சி தான். அது மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறி நிற்கப் போகிறது. அதை தடுப்பதற்காக பல உலக நாடுகள் ஒன்று சேருவதற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தருணம் வந்துவிட்டது. சீனாவை புறம் தள்ளிவிட்டு வேறு ஒரு நாட்டை வளர்க்க எல்லா நாடுகளும் நினைக்கிறார்கள். அந்த நாடு இந்தியாவாக இருக்குமா? சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்ததாக வரப்போகும் பிரச்சனைகள் என்ன? சீனா எதிர்கொள்ளும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்க போகிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த மாதிரியான ஒரு பகை வளரப்போகிறது? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எக்ஸிட் சீனா. சீனாவை விட்டு எல்லாருமே வெளியேறுங்கள், இல்லாட்டி நாங்கள் வெளியேறோம்ப்பா. ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவிடம் வந்து கேட்கிறது, உங்கள் நாட்டில் எங்களுடைய நிறுவனங்களை தொடங்குவதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா மாட்டீர்களா? குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 300 நிறுவனங்கள் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் வியாபாரத்தை செய்து கொள்கிறோம். அது பலதரப்பட்ட செக்டார்ஸை சேர்ந்த நிறுவனங்கள். எந்தெந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இன்னும் வெளிவராத காரணத்தினால் அதனுடைய உண்மைத்தன்மை சரியாக தெரியல. ஆனால் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல நேரங்களிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு நேரத்தில் இந்த 1000 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இந்தியர்களுக்கும் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கும் மாறப்போகிறது. ஸோ சீனாவை விட்டுட்டு வெளியில வர்றது அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. அது எந்த ஒரு நிறுவனமாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. இந்த உலக நாடுகளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. அதாவது சீனாவை நம்ம எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மை தான். அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்காக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவுக்காக இருக்கட்டும், கனடாவுக்காக இருக்கட்டும், அமெரிக்காவுக்காக இருக்கட்டும், இந்தியாவுக்காக இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் மருத்துவ உபகரணங்கள் கூட சீனாவிலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வர்ற மருத்துவ உபகரணங்கள் பலதும் வேலை செய்யாமல் இருக்கிறது. இது எல்லாமே சீனாவினுடைய அந்த போலித்தன்மையை காண்பிக்கிறது. ஸோ சீனாவை விட்டு வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் திட்டம் தீட்ட ஆரம்பித்து விட்டன. இதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் கடைசியாக நம்ம பார்த்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்திய நாடு சொல்லிருச்சு, இந்தியாவினுடன் நீ எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்திய அரசாங்கத்திடம் பலவிதமான அனுமதி பெற்ற பிறகு இந்தியாவுக்குள் உன்னுடைய பணத்தை, உன்னுடைய முதலீடை நாங்கள் என்ன செய்வோம்? அங்கீகரிப்போம். அப்படி இல்லையா, இங்கே உன்னால முதலீடு செய்ய முடியாது என்கிற ஒரு சட்ட திருத்தம் தான். இந்த சட்ட திருத்தம் மீதம் இருக்கும் எல்லையை பகிர்ந்திருக்கும் மீதம் இருக்கும் நாடுகளை பாதிக்குமா என்று கேட்டால் பாகிஸ்தானை பாதிக்காது, பர்மாவை பாதிக்காது, நேபாளை பாதிக்காது, பங்களாதேஷை பாதிக்காது. ஆனால் சீனாவை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். உடனே சீனா இந்தியாவுக்கு ஒரு மிரட்டலை கொடுக்கிறது. நாங்கள் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக மையத்திட்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இந்தியா வந்து பிசினஸுக்கு எதிரான முடிவுகளை எடுத்திருக்கிறது, இது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில பூச்சாண்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு பிறகு சீனா சந்திக்க போகும் பல பிரச்சனைகளுக்கும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல சீனா நடை மேல நடை போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்தியா மட்டும் FDI அப்படிங்கிற இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சட்ட திருத்தம் செய்யவில்லை. பல நாடுகளும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் 27 நாடுகள், அடுத்ததா பார்க்க போனா கனடா, ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளும் அவர்களுடைய அந்த அந்நிய நாட்டு முதலீடை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட திருத்தங்களை அவர்களுடைய பாராளுமன்றத்தில் எல்லாமே சாங்ஷன் பண்ணி அது ஒரு சட்டமாக மாற்றி விட்டார்கள். அதற்கான ரீசன்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ இந்த ரீசன்ஸுக்கு மத்தியில் நம்ம நார்த் கொரியாவை பற்றி, வடகொரியாவை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். வடகொரியாவின் அதிபர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இந்த ஒரு கேள்வியே ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கு. வடகொரிய அதிபருக்கு பிறகு அவருடைய தங்கை வடகொரியாவின் அதிபராக மாறுவாரா என்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா அவங்களோட இந்த வடகொரியாவின் அதிபர், இப்போது இருக்கும் அந்த அதிபரை விட அவருடைய தங்கை ரொம்ப பெரிய அளவில் அரசியல் ஞானம் பெற்றவர். அவர் மட்டும் இந்த வடகொரியாவின் அதிபராக மாறிவிட்டார் என்றால் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை, தலைவலி மறுபடியும் வந்துட்டே இருக்கு. சப்போஸ் வடகொரிய அரசியலில் வேறு ஏதாவது மாற்றம் நடந்தால் அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் சீனாவுக்கு எதிராகவும் அது மாறும். வடகொரியா தான் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு எதிரி நாடு அப்படின்னு சொல்லலாம். குட்டி நாடா இருந்தாலும் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் சீனா வடகொரியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் உளவுத்துறை வடகொரியாவிற்குள் நுழைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல ஊடகங்களும் செய்திகளை சொல்கிறது. ஸோ இந்த ஒரு உளவுத்துறை வழியாக அங்கே இருக்கும் அரசியலில் மாற்றம் வருமா? ஏன்னா வடகொரியாவை வீழ்த்துவதற்காக தென்கொரியா காத்து கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட நேரங்களில் இது சீனாவுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம் என்று சொல்லலாம். இது சீனாவுக்கு வரப்போகும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது. வடகொரியா மேட்டர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் சீன கடல் தான். தென் சீன கடலில் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ புதுசாக அமெரிக்கா வேற தென் சீன கடலில் அவங்களுடைய போர் கப்பலை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. அமெரிக்கா தான் நிப்பாட்டிச்சு அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவும் நான் உனக்கு சப்போர்ட்டாக வரேன், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வரேன்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய போர் கப்பலை கொண்டு அங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க தென் சீன கடலில். அந்த இடத்துல சீனா ஆக்கிரமித்திருக்கும் அந்த இடத்தில் ரொம்ப பெரிய இயற்கை வளங்கள் இருக்கிறது. அந்த இயற்கை வளங்கள் என்னுடையது அப்படின்னு சொல்லி மலேசியா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது உன்னுடையது கிடையாது, என்னுடையது அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இங்கே சண்டை, நான் வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு உளவு பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆஸ்திரேலியா அவங்க நிற்கிறாங்க. ஸோ தென் சீன கடல் என்பதுதான் அடுத்ததாக சீனாவுக்கு இருக்கும் பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனை இப்படி சீனாவுக்கு காத்து கொண்டு இருக்கும்போது மூன்றாவது அவங்க கண்ணுக்கே தெரியாத பிரச்சனை தான் எக்ஸிட் சீனா என்கிற பிரச்சனை. இந்த ஒரு தாரக மந்திரம் எக்ஸிட் சீனா அப்படிங்கிறதும் இல்லாட்டி நோ சீனா என்பதும் மிகப்பெரிய அளவில் இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களிலேயே பேச ஆரம்பிக்கப்படும். ஏன்னா நிறைய நாடுகள் எங்களுடைய நிறுவனத்தை சீனாவிலிருந்து நாங்கள் வெளியில் அனுப்ப விரும்புகிறோம், நாங்கள் அங்கே வேலை செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜப்பான் அரசாங்கம் கூடுதலாக ஒரு படி போய் 200 கோடி அமெரிக்க டாலர் நாங்கள் இதுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் ஜப்பான் நாட்டு நிறுவனங்கள் சீனாவில் இருக்கிறதோ அதை அப்படியே இங்கே ஜப்பானுக்கு கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு இழப்புகள் வந்தால் 200 கோடி அமெரிக்க டாலர் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அறிவித்து விட்டார்கள். ஜப்பான்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 10,000 நிறுவனங்களிடம் அந்த கேள்வி என்பது கேட்கப்பட்டு அதில் 63% நிறுவனங்கள் அவர்களுடைய வளர்ச்சி இந்த ஒரு காலாண்டில் இல்லாட்டி அடுத்த வரப்போகும் காலாண்டுகளில் பாதிப்படையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல நிறுவனங்கள் பாதிப்படையும் என்று சொல்லும் போது அதை கரெக்டா பயன்படுத்தி கொள்ள ஒரே ஒரு நாடு தான் இப்போது உயிர்ப்புடன் இருக்கிறது. அதுதான் சீனா என்கிற நாடு. அந்த அசுரன், அந்த டிராகன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் விழுங்குவதற்கு அந்த டிராகன் தயாராகி கொண்டிருக்கிறது. சோ ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சீனா செய்த ரொம்ப பெரிய நரி தந்திரங்கள் எல்லாமே இப்போதுதான் வெளிவருகிறது. அதுல குறிப்பா நீங்க இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் சீனாவால் பாதிப்படையும் ஒரு நாடுகள் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாகத்தான் இருக்க போகிறது. இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குங்க. இந்த இமேஜினேஷன் என்கிற நிறுவனம் நம்ம மொபைல் ஃபோனில் சிப் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன மைக்ரோ சிப்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி சிப் ப்ரொடக்ஷனில் மூன்றாவதாக இருக்கும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய 4 போர்ட் மெம்பர்ஸ் என்பவர்களை சீன அரசாங்கம் நியமிக்க காத்து கொண்டிருக்கிறது. முக்கியமான 4 உறுப்பினர்கள். அவர்களை யார் நியமிக்கிறார்கள்? சீன நாடு, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு நிறுவனம், மிக முக்கியமான ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்தில் அந்த 4 போர்ட் மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா சீனா என்ன சொல்லுதோ அதை தான் அந்த நிறுவனம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து கேட்கும். இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் பேசப்பட்டது. அங்க இருக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கும் அனைத்து அரசியல்வாதிகளும் இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். சீனா செஞ்சது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு, இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படிங்கிற அந்த கேள்விதான். மக்கள் அங்கே கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க அரசாங்கத்தை நீங்க நடத்துறீங்களா இல்ல சீனா அங்கிருந்து நடத்திட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து மட்டும் வந்தது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, இமேஜினேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம். அதை போலவே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய போர்ட் மெம்பர்ஸ், உறுப்பினர்களை யார் கைபொம்மையாக வைத்திருக்கிறார்கள்? சீனர்கள் கைபொம்மையாக வைத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளும் சீனாவினுடைய கை அப்படியே உயர்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை காப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான பல சட்டத்திட்டங்களையும் கொண்டு வந்து யாராவது இங்க இருக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு சட்டத்திட்டம் தான். சரி, அப்படின்னா சீனா இப்போது செய்வது ராஜதந்திரமா இல்ல நரித்தந்திரமா இல்ல அறிவு திருட்டா? அறிவை திருட முடியுமா? திருட முடியும். டெஸ்லாவின் அறிவை ஐன்ஸ்டீன் திருடின மாதிரி இப்போ பல உலக நாடுகளுடைய அறிவை சீனா திருடி கொண்டிருக்கிறது. அது எப்படின்னா, ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சிம்பிளான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ISRO அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இஸ்ரோ ரொம்ப பெரிய அறிவியல் அறிவு எல்லாமே வளர்ந்து நிற்கும் ஒரு நிறுவனத்தை திடீர்னு ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து சொல்றான் அந்த இஸ்ரோக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியுமா அங்கே லாஸ் ஆகுது? மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியம் அங்கே லாஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் இத்தனை வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அறிவியலாளர்கள், நம்முடைய அரசியல்வாதிகள், இல்லாட்டி ரொம்ப பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கின ஒரு கூடத்தை, ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை வேறொரு நிறுவனம் சொந்தம் கொண்டாடுகிறது. இதுவே தான் இப்போ சீனா பல நாடுகளில் செய்து வருகிறது. இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இதே மாதிரியான சிப்பில் மிக முக்கியமான ஒரு நிறுவனம், தொழில்நுட்பம் நிறைந்த பல வல்லுநர்கள் அதில் இருக்கிறார்கள். அவங்கள மொத்தமா ஏன் நாட்டுக்காக நீ வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கு இருக்கும் அறிவுகளை மொத்தமா திருடி யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? சீனர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் லாபத்திற்காக
காரணம் அவர்களிடம் பணம் அதிகமாக இருக்கிறது. அதை இவன்கிட்ட போட்டு அவங்களுடைய போர்டு மெம்பர்ஸை விலைக்கு வாங்கிடுறான். அப்படி விலைக்கு வாங்கின பிறகு அவன் சொல்ற மாதிரி தான் இங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே வேலை செய்கிறது. இது இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது. இதே மாதிரியான ஒரு அறிவு திருட்டு 2016 நடந்திருக்கு. அது என்னன்னா, பப்ஜி கேம் நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் விளையாண்டுருப்பாங்க. அந்த பப்ஜி கேமினுடைய நிறுவனம் தான் டென்சென்ட் என்கிற ஒரு நிறுவனம். அந்த டென்சென்ட் அப்படிங்கிற நிறுவனம் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு நிறுவனமான சூப்பர் செல் என்கிற ஒரு கேமிங் நிறுவனத்தை அப்படியே அவங்களுடைய முதலீடு செஞ்சு அப்படியே அவங்களுடைய கஸ்டடியா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. வேற வழியே இல்லை. அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் அந்த நிறுவனம் சூப்பர் செல் அப்படிங்கிற நிறுவனம் டென்சென்ட்டுக்காக இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் அப்படின்னா சைனீஸ் நிறுவனம் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்தது. இது யாருக்குமே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஜெர்மன் நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ரோபோட்டிக் கம்பெனி கூக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூக்கா நிறுவனத்தில் அவங்களுடைய பணத்தை முதலீடு செய்து 90% அதிகமான முதலீட்டை இவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இந்த மீடியா அப்படிங்கிற நிறுவனம் வைத்துக் கொண்டது. அப்படி வைத்த பிறகு கூக்கா அப்படிங்கிற நிறுவனத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறேன், அனைத்து போர்டு மெம்பர்ஸையும் சீனர்களாக மாற்றுகிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற போர்டு மெம்பர்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சு சீனர்களாக மாற்றினார்கள். ஆனா இந்த சீன நிறுவனம், இந்த மீடியா அப்படிங்கிற நிறுவனம் குக்கா என்கிற நிறுவனத்தை வாங்குவதற்கு முன்பாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல 2023 வரை கூக்கால வேலை பார்க்கும் எந்த விதமான ஊழியர்களையும் நாங்கள் எங்களுடைய ஊழியர்களாக மாற்ற மாட்டோம். அது ஜெர்மன் நிறுவனத்துக்கு இல்லாட்டி ஜெர்மன் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். நாங்கள் வேணா வேலை வாங்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் கிழிச்சு தள்ளிட்டு தான் இப்போது சீனர்களை அங்கே வேலைக்கு வைக்கிறார்கள். இது எல்லாமே அவங்களுடைய ஒரு பலத்தை காண்பிக்கிறது. சீனர்களுடைய பலத்தையும் அந்த டிராகன் மூளையையும் காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய செய்தி தொடர்பாளர்கள் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட் எனக்கும் சீனாவுக்கும் நடந்துச்சு. ட்ரேட் வார்லாம் நம்ம பார்த்தோம், நிறைய நேரம் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காத நபர்கள் ட்ரேட் வார் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வீடியோ வரும், பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் வாரை முடிப்பதற்காக ஜனவரி மாதத்தில் இவங்க என்ன நினைச்சாங்க, ஃபேஸ் 1 அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன நடக்கணும், இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பொருளை சீனா அமெரிக்காவிடம் இருந்து வாங்க வேண்டும். 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய். 15 லட்சம் கோடி ரூபாயினுடைய பொருளை அமெரிக்காவிடம் இருந்து சீனா வாங்கவில்லை என்றால் அந்த ஒரு ஃபேஸ் 1 ஒப்பந்தத்தை நான் ரத்து பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபேஸ் 1 ஒப்பந்தத்தை மட்டும் ரத்து பண்ணிட்டாருன்னா மறுபடியும் ட்ரேடு வார் என்பது தொடங்கும். அதாவது முதல்ல இருந்து நம்ம சொல்ல போனா இந்த கோடெல்லாம் அழிச்சிட்டு வேறொரு கோடு புதுசா வரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த உலகம் திரும்பும். ஏன்னா இந்த ட்ரேட் வார்ல இருந்து தான் இந்த உலக பொருளாதாரமே ரொம்ப பெரிய அளவில் மந்த நிலைமைக்கு வந்தது. மறுபடியும் ட்ரேட் வாரை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தைரியமா சொல்றார். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றார், சீனாவை இந்த அளவுக்கு எதிர்த்த எந்த அமெரிக்க அதிபரையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, நீ பார்த்துக்கோங்க, நான் இப்படித்தான், ஏன்னா என் நாட்டு மக்களுக்காகத்தான் நான் உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நியாயமான விஷயம் தானே. ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கும் ட்ரேடு டெபிசிட், அதாவது வர்த்தக பற்றாக்குறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 360 பில்லியன் அமெரிக்க டாலர். அந்த 360 பில்லியன் அமெரிக்க டாலர்ல இருந்து 200 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் இவர் கேட்டிருக்கார். 160 பில்லியன் அமெரிக்க டாலர் ஓகே, ட்ரேடு டெபிசிட்டா இருக்கட்டும். இந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா சீனா அமெரிக்காவுக்கு ரொம்ப பொருளை ஏற்றுமதி செய்கிறாங்க, ஆனால் அமெரிக்காவிடம் இருந்து சீனா கொஞ்சம் பொருட்களை இறக்குமதி செய்கிறாங்க. இதனால அமெரிக்கா சீனாவுக்கு ரொம்ப பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், சீனா அமெரிக்காவுக்கு குறைவான பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இது நடக்காது. இந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஃபேஸ் 1 டீலை போட்டாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 1 டீல் ரத்தாச்சுன்னா மறுபடியும் சீனாவுக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆகும். சீனாவை நம்பி இருக்கும் பல நிறுவனங்கள் மறுபடியும் ஓட்டம் பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். ஸோ இது எல்லாமே இந்த 3 விஷயம் நம்ம பார்த்தோம்ல, இந்த 3 விஷயத்திலையும் குளிர்காயும் ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். இதில் எது நடந்தாலும் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி என்பது இருக்க போகிறது. ஸோ நம்முடைய அரசாங்கம் இந்த தொழில் வளர்ச்சியை எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார்கள்? ஆல்ரெடி கார்பரேட் வரியெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம். ஜிஎஸ்டியை வரப்போகிற நிறுவனங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் தளர்வு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் இந்த ஒரு லாக்டவுனுக்கு பிறகு ரொம்ப பெரிய மாற்றங்கள் நம்ம இந்திய நாட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் நிறுவனங்கள், பலவிதமான தொழிற்சாலைகள் இங்கே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் இந்திய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டும் தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்படியே அனுமதி கொடுத்தாலும் பலவிதமான சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்கு. 100 மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் 10,000 மரங்களை வளர்க்க வேண்டும், அட்லீஸ்ட் 1000 மரங்களையாவது வளர்க்க வேண்டும். அந்த மாதிரியான சட்ட திருத்தங்களை எல்லாமே நல்லபடியாக கண்காணித்து இந்த தொழில் நிறுவனங்களை இங்கே வளர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு கோரிக்கை. ஸோ போன மார்ச்ல இருந்து இந்த ஏப்ரல் வர
நிறைய நாடுகள் அவங்களுடைய இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதனுடைய ப்ரூஃப் தான் நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி எல்லா நாடுகளுமே சொல்லும்போது சீனாவுக்கு மிக நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்பட போகிறது. அந்த நெருக்கடியிலிருந்து சீனா தப்பிக்க நினைத்தால் அது பட்டுவழி சாலையாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய நாட்டுக்கு கடன் கொடுத்திருக்காங்க, இல்ல நிறைய இடத்துல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் வழியா பிற நாடுகளுக்கும் சீனா அழுத்தம் கொடுக்க நினைக்கும். அந்த அழுத்தம் கொரோனா வைரஸ் என்கிற அந்த வைரஸால் நசுக்கப்படும். 84,000க்கு மேற்பட்ட நபர்கள் பாதிப்படைந்து 4,000 நபர்கள் மட்டுமே இறந்தார்கள். அது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த கேள்வியை சீனா மத்தியில் எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க, இப்போ எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ பரப்புனியா? இல்லை இதுக்கு உண்மையான தன்மை என்ன? எத்தனை பேர் உன் நாட்டில் இறந்தாங்க? ஏன் வெளியில சொல்ல மாட்டுக்க? இப்படி பலவிதமான சென்சிட்டிவ் செக்டார்ஸ் எல்லாம் நீ அடிமைப்படுத்துகிறாயே. பல நாடுகள் இருக்கும் சென்சிட்டிவ் செக்டார்ஸ். அறிவு திருட்டு அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அது எல்லாத்தையுமே சீனா இப்போ கைவந்த கலையாக செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே தடுக்கும் விதமாக பல நாடுகளும் அவர்களுடைய சட்டத்தையும் சீனாவின் ஆதிக்கத்தையும் குறிப்பா சீனாவை நம்பி இருக்கும் அந்த ஒரு நிலைமையையும் மாற்ற நினைப்பார்கள். அந்த மாற்றம் எப்படி இருக்க போகிறது? நிச்சயமா தென்சீன கடலில் நடக்க போகும் மிக முக்கியமான சில பிரச்சனைகள் என்ன? தென்சீன கடலில் மட்டும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் வந்து நிற்கவில்லை. ஈரான் பக்கமும் ஒரு போர்க்கப்பல் போனதாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? வடகொரிய அதிபருக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? அதனுடைய ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்ததா? இதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.